பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹைடா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புறேன்டா. ஓகே, நம்ம இன்னைக்கு ஜி குக்கோட 2/2 ஃபைனல் பார்ட் தான்டா பார்க்க போகிறோம். ஹெட்ஸ் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா, ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா, இதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். இதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஜிம்மன் அவனுடைய கிளாஸ் ரூமில் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நேற்று நைட்டு ஜங்குக்கை மீட் பண்ணது, ஜங்கு கிட்ட பேசினது, அவன் மேரேஜை ஸ்டாப் பண்ணது, அவங்க அப்பா கிட்ட அடி வாங்கினது, அது எல்லாத்தையுமே அழுதுகிட்டே தேங்க்கிட்டையும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்திட்டையும் சொல்லிகிட்டு இருக்கான். இதை கேட்குற தேங்க்கு தான் அவ்வளோ கோவம் வருது. அவன் ஒரு கேள்வி கேட்டிருப்பான். அதுக்கு ஜிம்மன் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட ஒரு பெயின் கலந்த ஒரு குட்டி ஸ்மைலோட அதுக்கு அவ்வளோ அழகாக ஆன்சர் பண்ணியிருப்பான். அதில் ஸ்டாப் பண்ணிடும். வாங்கடா, அதுலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். இப்படியே தான் 2 days பாஸ் ஆகுது. ஜிம்மன் அவனாவே இல்லை, ஒரு மாதிரி பித்து பிடிச்சவன் மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். யார்கிட்டையும் பேசுகிறதில்ல. அவங்க அப்பா பேசி 2 days ஆகுது. ஜிம்மனுக்கு அதை பற்றி கூட அவன் பெருசாக கவலைப்படலை. சரியாக சாப்பிடாம, சரியாக தூங்காமல், சரியாக படிக்காமல் அவன் பாட்டுக்கு தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கான். நிறையா நேரம் தனியாக உட்காந்து அழுக ஆரம்பிப்பான். இதை பார்க்குற தேங்க்கு தான் அவ்வளோ கோவம் வருது. ஜிம்மனுக்கு யாரை பார்த்தாலும் ஜங்குக்கை பார்க்குற மாதிரியே இருக்கும். அவன் நிறையா பேர்த்துக்கிட்ட போய் பேசியிருக்கான். ஏன் என்னை விட்டுட்டு போன அப்படின்னு சொல்லி அவன் கேட்டிருப்பான். ஆனால் அவங்களுக்கு ஜிம்மன் யாருன்னே தெரியாது. அதுக்கப்புறமேட்டு தான் அவன் ரியலைஸ் பண்ணுவான் அது ஜங்குக்கு இல்லை அப்படின்றது. அது அவனால் ஏற்றுக்கவே முடியல. அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. இதை பார்க்குற தேங்க்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. டேய், ஒரு நிமிஷம் நில்லு. என்னது? எனக்கு டைம் ஆகுது, நான் வீட்டுக்கு போகிறேன். ஒரு நிமிஷம் நில்லு. என்ன தாண்டா பண்ணிகிட்ருக்க? ஏன்டா இப்படிலாம் பண்ணுற? இப்போ எதுக்காக சீனியர்கிட்ட போய் பேசிகிட்ருக்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா? என்ன நினச்சிட்ருக்க நீ? இப்போ எதுக்கு அவர்கிட்ட போய் பேசின? அது அது எனக்கு அவரை பார்க்கும்போது என்ன அவனை பார்த்த மாதிரியே இருந்ததா? டீ, எதுக்குடா அவனை அடிக்கிற? பின்ன என்னடா பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்கான். எதுக்கு தேவை அடிச்ச? என்ன பேசாம கொன்றுதையா? என்னால் முடியல. டே என்னால் முடியல மச்சான். எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட பைத்தியமே பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. எனக்கு ஒன்று தெரியுமா? என் அப்பாவுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் அப்பா என்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்க கூட மாட்டார். ஆனால் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். என் அப்பா என்கிட்ட சண்டை போட்டாலும், என்னை அடித்தாலும் கொஞ்ச நேரத்துலேயே அவரும் என்கிட்ட வந்து பேசுவார். நானும் போய் அவர்கிட்ட பேசுவேன். ஆனால் இப்போ என் அப்பா என்கிட்ட பேசி 2 days ஆகுது. ஆனால் ஆனால் எனக்கு இது எதுவுமே பெருசாகவே தெரியல. பெருசாகவே தெரியல. அப்போல்லாம் என் அப்பா கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசலைன்னா கூட அதில் எனக்கு ரொம்ப பெருசாக தெரியும், ரொம்ப வலிக்கும். ஆனால் என் அப்பா என்கிட்ட பேசி 2 days ஆகுது. என் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. அது எதுவுமே எனக்கு பெருசாக தெரியல. அது எதுவுமே எனக்கு பெருசாக தெரியல. அவன் ஏன் வரல? இன்னும் 2 days ஆச்சு. அவனுக்கு என்ன ஆச்சு? அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு சொல்லிட்டு பைத்தியக்கார மாதிரி ஃபோன்லலாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நியூஸ் பார்க்குறேன், நியூஸ் பேப்பர் பார்க்குறேன். அவனுக்கு எதுவும் ஆயிருக்காதில்ல அப்படின்னு நினச்சி அவனை நினச்சி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். யாரை பார்த்தாலும் அவனை பார்க்குற மாதிரி இருக்கு. என்னால் முடியல தேவா. என்னால் முடியல, ரொம்ப வலிக்குது. என்னால் சரியாக சாப்பிட முடியல, தூங்க முடியல. நானாவே இல்லை தேவா. என்னால் அவனை பார்க்காம இருக்க முடியல. தேவா, அவனுக்கு ஒன்றும் ஆயிருக்காதில்ல? அவனுக்கு எதுவும் ஆயிருக்காதில்ல? பயமா இருக்கு தேவா. அவனுக்கு எதுவும் ஆயிருக்காதில்ல?
ம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் தான் தியாகோட கையை அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கான். தியாகால எதுவுமே சொல்ல முடியல. அவன் அப்படியே சைலண்ட்டாக ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட ஜிமனை மட்டுமே பார்த்துட்ருக்கான். ஜிமன் அப்படியே தேம்பி தேம்பி அழுகிறான். ஏன் தியாக அமைதியாக இருக்க? அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது இல்லை? நான் நினைக்கிற மாதிரி அது மாதிரி எதுவும் ஆயிருக்காது இல்லை? பயமாக இருக்குதா? அவன் ஏன் தேங்க என்னை பார்க்க வரல? அவன் தானே சொன்னான் வெயிட் பண்ண வருவேன்னு தானே சொன்னான். ஆனால் எங்கே தேங்க அவனை காணோம். அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அவன் இல்லை தயா, எங்கேயுமே இல்லை. யாரை பார்த்தாலும் எனக்கு அவனை பார்க்குற மாதிரி இருக்கு. பயமாக இருக்கு தயா. ஏய் இங்கே பாரு, நான் இருக்கேன் சரியா? அவன் வருவானா தயா? ஜிமன் வரமாட்டான்ல? வரமாட்டான்ல? அவன் வரமாட்டான்ல? ஏய் இங்கே பாரு. அவன் பார்த்துக்கலாம் சரியா? பார்த்துக்கலாம். நீ இப்படி இருக்காதடா. நீ இப்படி இருக்கும்போது என்னால் ஹாப்பியாகவே இருக்க முடியல. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. நீ இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லை. எப்பயுமே துறந்து ஜாலியாக சிரித்து பேசிகிட்டே இருப்பியா? அது எதுவுமே இல்லாத போது எனக்கு வலிக்குது மச்சான். இப்படி இருக்காதடா. என்னால் இப்படி இருக்க முடியல மச்சான். என்னால் அப்படி இருக்க முடியல. அவன் வரமாட்டான்ல? நீங்க பாரு. இல்லைடா, நான் வீட்டுக்கு போகிறேன். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. இரு, நான் கூட வரேன். இல்லை, நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும்னு தோணுது. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஸ்கூல் பேக் மாட்டிட்டு அந்த ஸ்கூலை விட்டு அப்படியே வெளில வந்த செகண்ட் அவனுடைய ஐஸ் ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகுது. அவனுடைய ஐஸ்லேருந்து அப்படியே டீயர்ஸ் ட்ராப் அவுட் ஆகுது. அவனுடைய டீயர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு அவன் மறுபடியும் வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் அப்படியே நடந்துக்கிட்டே, ஏன் இப்படி பண்ணுறீங்க? எதுக்காக என் லைஃப்பில் வந்தீங்க? ஏன் தான் என்னை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சாவடிக்கிற? நீ தானே வந்த? நான் கேட்டேன்னா இந்த மேரேஜில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ நான் உன்கிட்ட கேட்டேனா? நீ தானே என் லைஃப்பில் வந்த சிரிச்ச, பேசின, என்னை கிஸ் பண்ண, என் கண்ணை பார்த்து காதலிக்கிறேன்னு சொன்னேன். மூச்சுக்கு முன்னொரு தடவை பொண்டாட்டின்னு சொன்னேன். கொல்லாச்சின்னு கூப்பிட்ட, லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நான் இல்லாமல் வாழவே முடியாதுன்னு சொன்னேன். ஆனால் இப்போ எங்கே போனேன்? மேரேஜை ஸ்டாப் பண்ணிட்டு வான்னு தானே சொன்னேன். உன்னை நம்பி தானே மேரேஜை ஸ்டாப் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் வந்து பார்க்கும்போது நீ இல்லை. ஆனால் இப்போ இந்த 2 டேஸாக எங்கே பார்த்தாலும் நீ மட்டும்தான் எனக்கு தெரியுற. இப்போ கூட ஸ்கூலை விட்டு வெளில வர அந்த ஆப்போசிட் ரோடில் பைக்கில் சாஞ்சிட்டு என்னையே பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் நான் போய் கேட்கும்போது அங்கே நீ இருக்க மாட்ட. அங்கே நீ இருக்கவே மாட்ட. ஏன் நம்பி கொஞ்சம் கொஞ்சமாக சாவடிக்கிற? எதுக்கு என் லைஃப்பில் வந்த? எதுக்கு என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்? எதுக்காக என்ன கொல்லச்சின்னு கூப்பிட்ட? இதுக்காக என்ன
உன்னை லவ் பண்ண வச்ச. உனக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல. பைத்தியக்கார மாதிரி என்னை இப்படி புலம்ப வச்சிட்டல்ல. நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரில. எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல. எதுக்காக என்னை இப்படி புலம்ப வச்ச? எங்கே பார்த்தாலும் நீ மட்டும்தான் தெரியுற. என்னால் உன்னோட முகம் வரும்போதெல்லாம் அதை நார்மலாக கிராஸ் பண்ணி போக முடியல. வலிக்குது, ரொம்ப வலிக்குது. யாரை பார்த்தாலும் நீ பார்க்குற மாதிரியே இருக்கு. யார்கிட்ட பேசினாலும் நீ என்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கு. அது நீ இல்லை தானே? ஜிம்மன், அது ஒருவேளை அவனா இருந்தா பேசியிருக்கலாமா? கிராஸ் பண்ணி வந்துட்டேன், ஆனால் பேசியிருக்கலாமா? அது அவனா இருக்க வாய்ப்பே இல்லை. ஜிம்மன், ஜிம்மன், என்னதையா? வெளில போகலாம். என்னது வெளியிலையா? இல்லை வேணாம், நான் வீட்டுக்கு போகிறேன். எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு. நான் வீட்டுக்கு போகிறேன். ஏய் சும்மா வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜிம்மனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு காஃபி ஷாப்பு தான் காமிக்கிறோம். அங்கே எல்லோரும் உட்காந்துட்டு சிரித்து பேசிட்டு விளாண்டுட்ருக்காங்க. ஜிம்மன் அப்படி காஃபியை சக் பண்ணிட்டு அப்படியே ரொம்ப ஸ்லோவாக அந்த டேபிளில் வச்சுட்டு அவனுடைய ஐஸ் ஒரு டேபிள் கிட்ட தான் போகுது. அவனுடைய ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ் அப்படியே தேங்கி நிற்குது. இல்லை, அவன் இல்லை, அவன் வரமாட்டான். தேங்க்ஸ் சொன்ன மாதிரி அவன் வரமாட்டான். ஏன் ஜிம்மன், ஏன் இப்படி எத்தனை தடவை ஏமாந்து போவ? திருப்பி திருப்பி ஏமாந்து தான் போவியா? போதும், இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ. இதுக்கு மேலே முடியாது. நீ போய் பேசும்போது அது அவனா இருக்க மாட்டான். ஏன் ஏன் இப்படி பண்ணுற? என்னாச்சுடா? என்னாச்சு? இவ்வளோ நேரம் சிரிச்சு பேசிட்டு தானே இருந்தேன். ஏன் இப்படி திடீர்னு சைலண்ட் ஆகிட்டா? அது அது ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லை தான், ஒரு மாதிரி இருந்தது அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஐஸ் மறுபடியும் அங்கே தான் போகுது. அவன் அங்கே தான் உட்காந்துருக்கான், என்னையே பார்த்துட்ருக்கான். போய் பேசலாமா? இல்லை 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 ஜிம்மன், நீ போய் பேசுவ, ஆனால் அங்கே வேறு யாராவது இருப்பாங்க. தியாங்க தான் கோவம் வரும். வேணாம், என்னை விட்டு. தியா, என்னாச்சுடா? எனக்கு ஒரு மாதிரி தலைவலிக்குது, நான் வீட்டுக்கு கிளம்பவா? ஏன்டா, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல? இல்லைடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் வீட்டுக்கு போகிறேன். சரி, நான் வேணா ட்ராப் பண்ணவா? இல்லை இல்லை வேணாம், கொஞ்சம் தூரம் தானே, நான் வாக் பண்ணியே போய்க்கிறேன். சரி, நீங்களாம் சாப்பிட்டுட்டு பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க. நான் கிளம்புறேன். ஏய் ஜிம்மன், என்னடா? பார்த்து போ, ஏதாச்சும் சொன்னா கால் பண்ணு. டேய் மச்சான், பார்த்து போடா. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஐஸ் அந்த டேபிள் கிட்ட தான் இருக்கு. அவன் அப்படியே பார்த்துட்டே ரொம்ப ஸ்லோவாக அப்படியே கிராஸ் பண்ணி போகிறான். அவனால் கிராஸ் பண்ணி போக முடியல. போய் பேசியிருக்கலாமோன்னு தோணுது, ஆனால் அவன் இருக்க மாட்டானோன்னு தோணுது. அவன் அப்படியே டபுள் மைண்ட் செட்டோட அப்படியே அந்த காஃபி ஷாப்பை விட்டு வெளில வரான். அப்படியே வாக் பண்ணிக்கிட்டே ஜங்குக்கை பற்றி ஃபுல்லாக அப்படியே யோசிச்சுக்கிட்டே வாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவ்வளோ க்யூட்டா அப்படி ஜங்குக்கை பற்றி மட்டும்தான் ஃபுல்லாக யோசிச்சுட்டே வந்துட்டுருக்கான். ஸ்கூல் யூனிஃபார்மில் டபுள் செட் பேக்கை மாட்டிக்கிட்டு அந்த பேக்கை அவ்வளோ அழகாக டைட்டாக பிடிச்சிட்டு அவ்வளோ க்யூட்டாக வாக் பண்ணி போயிட்டுருக்கான். அவன் ஐஸ் ஃபுல்லாக டேர்ஸோட அவ்வளோ அழகாக வாக் பண்ணி போயிட்டுருக்கான். இப்போது அவனுக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது, கொலச்சி. இல்லை, அவனாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன் ஜிம்மன், இத்தனை வாட்டி ஏமாந்து போக, இப்போ மறுபடியும் ஏமாந்து போக போறியா? வேணாம், பேசாமல் போயிடு. கொலச்சி, ஒரு நிமிஷம் இல்லை. இல்லை 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 இல்லை, திரும்பி பார்க்காத.
குலச்சி, டே சாரிடா. அவ்வளோதான் ஜிம்மன் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டான். அவனால் ஒரு இன்ச் கூட நகர முடியல. அவன் கண்ணிலேருந்து அப்படியே டிஎஸ் ட்ராப் அவுட் ஆகுது. இப்போ ஜங்குக் தான். எனக்கு தெரியும் நீ என் மேலே ரொம்ப கோவமாக இருப்பேன்னு. நான் அதுக்குன்னு நான் முன்னாடி வந்து நிற்கும் போதெல்லாம் ஏன்டா யாரையோ பார்க்குற மாதிரி கிராஸ் பண்ணி போகிற? அந்த அளவுக்கு நான் உனக்கு வேண்டாதான் ஆயிட்டேனா? எனக்கு தெரியும் நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு. ஆனால் இப்படி அவாய்ட் பண்ணிட்டு போகாத ஜிம்மன். வலிக்குது, ரொம்ப வலிக்குது. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். எனக்கு நீ வேணும். நீ இப்படி அவாய்ட் பண்ணிட்டு போகும்போது ரொம்ப வலிக்குது. யார் நீ? நீ பாட்டுக்கு வந்த, என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்ன, லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், கிஸ் பண்ண, நான் இருக்கேன்னு சொன்னேன், உனக்காக இங்கே வெயிட் பண்ணுறேன்னு சொன்னேன். நான் மேரேஜ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். வந்து பார்க்கும்போது நீ அங்கே இல்லை. எப்படி பண்ண? எதுக்காக எப்படி பண்ண? எங்கே போன? எங்கே போன? இப்போ எதுக்கு வந்த? நான் உயிரோட இருக்கேனா செத்துட்டேனான்னு பார்க்க வந்தியா? இல்லை ஏன் இல்லை இவன் ஏன் இன்னும் பைத்தியக்காரன் ஆகாமல் எப்படி ரோட்டில் சுற்றிட்டு இருக்கான்னு பார்க்குறியா? ஏண்டா ஏன் இப்படி பண்ண? எதுக்காக என் லைஃப்பில் வந்த? நான் உன்னை பார்த்து அந்த 10 நிமிஷம் என் லைஃப்பையும் மொத்தமாக மாற்றிட்டல்ல. எனக்கு தெரியுமா என் அப்பா எப்படி தெரியுமா என்ன அடிச்சாரு? இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணும்போது எனக்கு அது கூட பெருசாக வலிக்கல. நான் பெட்ரூம் வந்து பார்க்கும்போது நீ அங்கே இல்லை. எல்லா பக்கமும் தேர்ந்து பைத்தியக்கார மாதிரி இருந்த. அழுத, வரல. இந்த 2 நாளா எங்க பார்த்தாலும் நீ மட்டும்தான் தெரிஞ்ச. உன்னோட கண்ணு, உன்னோட அந்த ஸ்மைல், உன்னோட அந்த அழகான முகம், இது மட்டும்தான் திருப்பி 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 என் மண்டைக்குள் ஓடிட்டே இருந்தது. என்னால முடியல, வலிக்குது. கேட்கார மாதிரி யார் என்ன பார்த்தாலும் நீ பார்க்குற மாதிரி இருந்தது. யார் என்கிட்ட பேசினாலும் நீ பேசுகிற மாதிரியே இருந்தது. எல்லாத்துக்கிட்டையும் ஏன் விட்டுட்டு போனேன், ஏன் எதுக்காக எதுக்காக என்னை விட்டுட்டு போனேனும் லூசு மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து சாரின்னு சொன்னா சரியா போயிடுமா? என்ன எல்லாரும் ஏதோ பைத்தியக்காரனை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. நீ ஏன் பார்த்தணும்னு தோணுது. எதுக்காக உன்னை பார்த்தேன்? ஏன் இப்படி எல்லாம்? எதுக்காக என்கிட்ட வந்து அந்த 10 நிமிஷம் எதுக்காக என்கிட்ட பேசின? என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னேன். எனக்கு நீ வேணும்னு சொன்ன. ஆனால் சொன்ன எல்லாத்தையும் நீயே மீறிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டல்ல. எங்க பாரு, ஐம் சாரி. நான் அப்படி விட்டுட்டு போகக்கூடாது. அண்ணா என்னானா 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 எனக்காக வெயிட் பண்ணுறேன்னு தானே சொன்னேன். எங்கே போன? ஏன் விட்டுட்டு போன? இதுதான் என் மேலே வச்சிருந்தல்லவா? சொல்லு, இதுதான் என் மேலே வச்சிருந்தல்லவா? ஏன் அப்படிலாம் பேசிட்டு இருக்க? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. உனக்காக தான் அங்கே காத்திருந்தேன். அதுக்குள்ளே அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எனக்கு கால் வந்தது. அப்பா ரொம்ப சீரியஸாக இருக்காருன்னு சொன்னாங்க.
அதனால தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். 2 டேஸாக ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். என்னால் நகரக்கூட முடியல. ஆனால் உன்னை பற்றி யோசிக்காத ஒரு நிமிஷம் கூட கிடையாது. நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? என்ன ஆச்சு? உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? மேரேஜ் ஸ்டாப் பண்ணியா? எதுவுமே எனக்கு தெரில. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்தது. என்னால் இதுக்கப்புறம் உன்னை பார்க்காம இருக்க முடியல. அதான் அப்பா கிட்ட சொல்லிட்டேன். உன்னை பார்க்கறதுக்காக ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டேன். ஏன்னா நான் வீட்டுக்கு கூட போகல, ஸ்ட்ரெயிட்டாக உன்னை தான் பார்க்க வந்திருக்கேன். ஆனால் நீ என்னடாண்ணா ஈஸியாக அவாய்ட் பண்ணிட்டு போகிற. கொலச்சே, ஐ லவ் யூ அண்ட் சாரி. தெரியாமல் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் இப்படி பண்ண மாட்டேன். எப்பயுமே உன்னை விட்டு போக மாட்டேன். இதுதான் கடைசியாக இருக்கும். இதுக்கப்புறம் உன்னை எப்பயுமே விட்டுட்டு போக மாட்டேன். என்னை நம்ப. ஐ லவ் யூ. அப்பாவுக்கு எப்படி இருக்கு? அப்பா உன்னை பற்றி தான் கேட்டார். என்ன பற்றியா? என்ன என்ன கேட்டார்? உன்னை எப்போ நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறான்னு கேட்டார். என்ன? ஆமாம், எப்போ கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறான்னு கேட்டார். அது ரொம்ப மிஸ் பண்ணியா? என்ன? அப்படி இல்லைன்னு சொல்லணும்னு தோணுது, ஆனால் சொல்ல முடியல. ஏன்? ரொம்ப மிஸ் பண்ணேன். உன்கிட்ட நிறையா கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. கேளு. ஆனால் இப்போ எதுவுமே ஞாபகம் இல்லை. அழுகு தான் வருது. ஏய் ஏய், இங்கே பாரு. சாரி, இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன். எப்பயும் உன்னை விட்டு போக மாட்டேன். உன் கூடவே தான் இருப்பேன். ப்ராமிஸ். சரியா? நிஜமா? இப்போ நம்புறியா? நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? என்ன? இது எதுவுமே ட்ரீம் இல்லைல்ல? நீ மறுபடியும் என்கிட்ட வந்துட்டியா? ஏன் கேட்குறேன்னா, இது 2 நாளாக யாரை பார்த்தாலும் உன்னை பார்க்குற மாதிரி இருந்தது. லூசு மாதிரி எல்லாத்துக்கிட்டேயும் போய் பேசினேன். ஏன் விட்டுட்டு போனேன்னு. இப்போ நீயா என் முன்னாடி வந்து நிற்கிறேன் போது என்னால் நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. உண்மையாலுமே இது நீ தானா? இல்லை எப்பயும் ஒரு லூஸ் மாதிரி யோசிப்பேன்னு அந்த மாதிரியா? சாரி. எனக்கு தெரியல, நான் ஏன் இப்படி ஆயிட்டேன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியும் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தெரியும். அண்ணா நான் ஏன் இப்படி ஆனேன்னு எனக்கு தெரியல. லவ் பண்ணுறியா? சொல்லு, லவ் பண்ணுறியான்னு கேட்டேன். அது என்னாச்சு? என்னாச்சு? இல்லை, ஒன்றும் இல்லை. ஏய், என்னது இது? ஏன் இப்படி சார்ந்து போயிருக்க? அது அப்பா. உங்கள் அப்பா அடித்தானா? எப்போ அடிச்சாரு? மேரேஜ் ஸ்டாப் பண்ண அன்னைக்கு. ஏன்னா 2 days ஆகுது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தான்.
ஆனால் டச் பண்ணால் வலிக்குது. ப்ளீஸ் கையட வலிக்குது. ரொம்ப வலிக்குதா? இல்லை அப்படியெல்லாம் இல்லை. எங்கே எங்கே கூட்டிகிட்டு போகிற? உட்கார். எதுக்கு? நான் வீட்டுக்கு போகணும். சரி. உங்கள் அப்பா ஆஃபீஸ் எங்கே? அது எதுக்கு? வேணாம். இங்கே இப்படி லெஃப்டில் போய் ரைட்டில் போனால் ஆஃபீஸ். ஆனால் அப்பா அப்பா இப்போ ரொம்ப பிஸியாக இருப்பார். வேணாம். சரி, நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டேன். ஜெமன் எதுவுமே பேசலை. கப்பு ஜெமன் அமைதியாக உட்காந்துட்டான். ஜங்குக் தான் செம்ம ஃபாஸ்ட்டாக காரை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். ஜெமன் அப்படியே க்யூட்டாக பார்க்குறான். இறங்கு. ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேட்குறியா? வேணாமே. அப்பா ஆல்ரெடி கோவமாக இருக்கார் என் மேலே மேரேஜை ஸ்டாப் பண்ணதுக்கு. எப்போது போனால் இன்னும் கோவம் அதிகமாகிடும். என் கையை விட. நான் ஊரில் வரல. அப்பா ரொம்ப கோவமாக இருப்பார். ஜமன், என்ன ஸ்கூல் விட்டோட நேரம் இங்கே வந்திருக்கா? யார் இது? ஹலோ, யார் நீங்கள்? நான் இவங்க அப்பனை பார்க்கணும். வாட்? கேட்கலையா? நான் இவனோட அப்பனை பார்க்கணும். அவர் மீட்டிங்கில் இருக்கார். எங்கே இருக்கு? ஏன்னா ரூம் எங்கே இருக்கு? ரைட் சைடில். ஹலோ, ஒரு நிமிஷம். ஐயோ வேணாம், சொன்னால் கேளுங்க. அதான் அப்பா மீட்டிங்கில் இருக்காருன்னு சொல்கிறாங்களா? நம்ம இப்படியே போயிடலாம். அப்புறமேட்டு மீட் பண்ணி பேசிக்கலாம். போகலாம். ஏய், யார் நீ? ஜமன், நீங்கள் என்ன பண்ணுற? ஸ்கூல் போய்ட்டு வீட்டுக்கு போகணுன்னு தெரியாதா? இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அங்கிள், ஒரு நிமிஷம். நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். ஸோ எல்லோரையும் வெளில அனுப்புகிறீங்களா? ஏய், யார் நீ? நீங்கள் என்ன பண்ணுற? அங்கிள், நான் இவ்வளோ பொறுமையாக யார்கிட்டையும் பேசினதே கிடையாது. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். ஸோ எல்லாத்தையும் வெளில அனுப்புகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அந்த டேபிளை ஒரே தட்டான். எல்லாரும் எந்திரிச்சு வெளில போயிடுறாங்க. யார் நீ? நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் அப்புறம் பதில் சொல்கிறேன். யாரை கேட்டு இவன் அடிச்சிங்க? யாரை கேட்கணும்? அவன் என் பையன். ஹலோ மிஸ்டர் பார்க். இந்த 2 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இவன் உங்கள் பையன். இப்போ இவன் என் பொண்டாட்டி. யாரை கேட்டு இவன் அடிச்சிங்க? மனுஷனாயா நீ? இப்பாட்டுக்கு அடிச்சு வச்சிருக்க? அவன் குழந்த பாரு, கையெல்லாம் இப்படி இருக்குன்னு தொட்டா வலிக்குதுன்றான். இருக்க மாதிரி அடிச்சு வச்சிருக்க. என்ன பொண்டாட்டியா? ஜமன், அப்பா அது அது வந்து அப்பா அது. ஓ, எனக்கு இப்போ தான் புரியுது. இவனுக்காக தான் இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணியா? அப்பா அது. கலாச்சி, நீ ஏன் பயப்படுற? நான் இருக்கேன்ல, சொல்லு. எனக்காக தான் மேரேஜை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லு. ஓ, இவனுக்காக தான் மேரேஜை ஸ்டாப் பண்ணியிருக்க. எத்தனை வருஷமாக 2 பேரும் லவ் பண்ணிட்டுருக்கீங்க? அப்பா அது வந்து அப்பா. ஏய் கொலஜி, இப்போ எதுக்கு பயந்துட்டுருக்க? நான் தான் உன் கூட இருக்கேன்னு சொல்கிறேன்ல. இப்படி பயப்படாத, சரியா? நான் இருக்கேன். ஹலோ, உங்களை தான். எத்தனை வருஷமாக லவ் பண்ணிருக்கீங்க? அங்கிள், நீங்கள் நினைக்கிற மாதிரி எத்தனை வருஷம் இதெல்லாம் கிடையாது. 3 நாள், அதுவும் 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் ஏற்பாடு பண்ணீங்களே இவனுக்கு ஒரு கல்யாணம். அந்த கல்யாணத்தில் தான் அவன் பார்த்த உடனே பிடிச்சிருந்தது.
ப்ரப்போஸ் பண்ணேன். அவனுக்கு என்ன பிடிச்சிருந்தது, அதனால தான் மேரேஜ் ஸ்டாப் பண்ணான். ஓ சார், இத்தனை நாள் எங்கே போனீங்க? ம் அது எப்படி ஜமன் பார்த்த உடனே காதல்? ம் அப்போ அது எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் ஸ்டாப் பண்ண. உன்ன அங்கிள் இப்போ தான் சொன்னேன், இந்த அடிக்கிற வேலைலாம் இங்கே வச்சுக்காதீங்கன்னு. ம் இவன் மனசுக்குள்ள நான் எப்போ இருக்கான்னு தெரிஞ்சதோ அப்போவே இவன் எனக்கு சொந்தமானவன். அடிக்கிற ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது. என்ன புரிஞ்சுதா? இன்னொரு வாட்டி இவன் மேலே கையை வைக்கணும்னு நினச்சா கூட அப்பன்னு கூட பார்க்க மாட்டேன், கொன்றுவேன். ம் என்ன பேசுகிறீங்க? அது ஏய் அங்கிள் அங்கிள், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போகிறேன்? என்ன பேச போகிறேன்? எல்லாம் என் பையனை சொல்லணும். அங்கிள் ப்ளீஸ், நான் தான் ஃபஸ்ட்டு அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். அவனை பிடிச்சிருக்குன்னு நான் தான் சொன்னேன். அங்கிள், நான் அவனை பார்த்துப்பேன், ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன். எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தெரியும் நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். நான் அப்படி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அதுவும் அவனுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அவனை ப்ரப்போஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ஆனால் எனக்கு அவன் வேணும், அவனை மிஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் பண்ணிட்டேன். எனக்கு அவன் வேணும் அங்கிள். உங்களை விட நான் நல்லா பார்த்துப்பேன். அவன் எனக்கு வேணும். சரி, 2 நாள் எங்கே போனேன்? அது என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். அதனால தான் என்னால் வர முடியல. இல்லைன்னா நான் அன்றைக்கே உங்ககிட்ட பேசியிருப்பேன். அன்றைக்கே பேசி அன்றைக்கே என் கொல்லச்சியை கூட்டிகிட்டு போயிருப்பேன். அப்பா நாளைக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிடுவார். நானும் அப்பாவும் உங்ககிட்ட பேசுகிறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜியான் அவரோட பையன்தான் நான். வாட்? ஜியானோட பையனா நீ? அங்கிள், என் கொல்லச்சியை நான் நல்லா பார்த்துப்பேன், ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன். அவனை நான் நிறையா லவ் பண்ணுறேன். எனக்கும் அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனுக்கும் என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் நல்லா பார்த்துப்பேன் அங்கிள். உங்களை விட நான் நல்லா பார்த்துப்பேன். ப்ளீஸ், எனக்கு அவன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட கையை அப்படியே விரலோட விரல் கோர்த்து அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு ஜிம்மனோட அப்பா கிட்ட அவ்வளோ போல்டாக பேசிகிட்டு இருக்கான். ஜிம்மன் அப்படியே ஐஸ் ஃபுல்லாக டேர்ஸோட ஒரு குட்டி ஸ்மைலோட பச்சை கண்ணு வாங்காமல் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். ஜிம்மனோட அப்பா ஜிம்மனோட ஹேண்டை தான் பார்க்குறாரு. அவர் எதுவுமே பேசலை, அப்படியே ஜிம்மனை தான் பார்க்குறாரு. ஜிம்மனோட ஐஸில் அவ்வளோ காதல் தெரியுது, அவ்வளோ ஹாப்பினஸ் தெரியுது. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணா அந்த லிஃப்ட்டில் தான் காமிக்கிறோம். ஜிம்மன் அப்படியே க்யூட்டாக நின்றுட்டுருக்கான். இப்போது ஜங்குக் தான், ஓய் ஓய் கொல்லச்சி ஒன்று தான். என்னாச்சு? ஏன் இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி நிற்கிற? நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? என்ன கேட்க போகிறேன்? நீங்கள் நிஜமாலுமே ஜியானோட பையனா? ஆமாம். அப்படின்னா இந்த கொரியாவிலே டாப் மோஸ்ட் கம்பெனியில் இருக்கா, அதுவும் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கா ஜியான் அவரோட பையனா நீ? ஆமாம். என்ன ஏன் அப்படி பார்க்குற? இல்லை, எப்படி? ஏன் இவன் என்னடா இப்படி இருக்கான்னு பார்க்குறியா? அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனோட பையன்,
எப்படி இருக்கான்னு பார்க்குறியா? ம் 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 இல்லை இல்லை இல்லை. இதை பாரு, என் அப்பா எப்பயும் என் கூடவே இருக்க மாட்டார். எப்போ பாரு பிஸ்னஸ் பிஸ்னஸ் இது மட்டும்தான். நான் என்ன படிக்கிறேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன், சாப்பிட்டேன்னா, எனக்கு உடம்பு சரியில்லையா, எப்படி இருக்கேன், எதுவுமே தெரியாது. நான் எங்கே இருக்கேன், படிக்கிறேன், எதுவுமே தெரியாது எங்கள் அப்பாவுக்கு. நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ணுறேன்னு கூட எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. அதை பெருசாக கண்டுக்கவும் மாட்டார். எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹாஸ்டலில் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டேன். பெருசாக வீட்டுக்கும் போக மாட்டேன். அப்பா எப்போயாவது மீட் பண்ணலான்னு சொல்லுவார். அதுவும் 2 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை, 3 மந்த்ஸில் ஒரு தடவை அப்படி தான் அப்பாவை பார்ப்பேன். வீட்டில் அதை சாப்பிடும்போது மட்டும்தான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் அவரை பார்க்க மாட்டேன். அதுவும் 10 நிமிஷம்தான். அதுக்கப்புறம் ஏதோ வேலை இருக்குன்னு கிளம்பி போயிடுவார். எனக்கு அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். ஆனால் அப்பா பாசமும் எனக்கு பெருசாக கிடைச்சதில்ல. சின்ன வயசுலேருந்து ஒன்றை பார்த்ததுக்கப்புறம் நான் மிஸ் பண்ண எல்லா அன்பும் உன்கிட்ட கிடைக்கும்னு தோணுச்சு. அதனால தான் நீ எனக்கு வேணும்னு முடிவு பண்ணிட்டேன். எந்த தைரியத்தில் நான் உன்கிட்ட வந்து நான் இருக்கேன், எப்பயுமே நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னேன்னு எனக்கு தெரில. ஆனால் சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. மேரேஜை ஸ்டாப் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ. எதுக்கு? நீ எனக்கு கிடைச்சதுக்கு. சரி, நான் உனக்கு கேட்கவா? என்ன கேட்க போகிறேன்? அது நான் உனக்கு கேட்கணும். என்ன கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அவனை அப்படியே லிஃப்ட்லேயே லாக் பண்ணுறான். லாக் பண்ணிட்டு பென் பண்ணி அவ்வளோ அழகா ஜிம்னோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுடைய 2 ஹேண்டையும் அப்படியே அவ்வளோ அழகாக விரலோடு விரல் கோர்த்து அந்த லிஃப்டில் அப்படியே லாக் பண்ணி அப்படியே ப்ளேஸ் பண்ணி பிடிச்சிருக்கான். ஜிமின் அப்படியே க்யூட்டாக மூவனிங் பண்ணிக்கிட்டே, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நான் ஒரு கேள்வி கேட்கணும். கேளு. ஐ லவ் யூ. எல்லாம் சரிதான், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னை பார்த்து பேல என்ன கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கிஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே ஜிமினை மட்டுமே பார்த்துட்ருக்கான். ஜிமின் க்யூட்டாக அப்படியே நிமிர்ந்து ஜங்குக்கோட ஐஸை தான் பார்க்குறான். அவனோட ஐஸை பார்த்த செகண்ட் அவன் அப்படியே சைலண்ட் ஆகிட்டான். ஜங்குக் தான் அவனுடைய லிப்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறான். அவனுடைய அப்பர் லிப், லோயர் லிப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சக் பண்ணி உள்ளே இழுத்துட்ருக்கான். ரொம்ப டீப்பாக கொண்டு போயிட்டுருக்கான் அந்த கிஸ்ஸை. ஜிமின் பேக் கிஸ் பண்ணவே இல்லை. அவன் அப்படியே அமைதியாக நிற்கிறான். அவன் அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணுறான். அதுவும் ஜிமினோட ஐஸை பார்த்துக்கிட்டே கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஜங்குக் தான் ஜிமினோட லிப்ஸை, அதுவும் ஜங்குக்கோட லிப்ஸ்குள்ளே இருந்து அவனுடைய அப்பர் லிப்பை ரொம்ப ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுறான். ரிலீஸ் பண்ணிட்டு, ஓய் கலஜி, என்னமோ கேள்வி கேட்கணும்னு சொன்னேன். என்ன கேட்கணும்? அது உங்கள் பேர் என்ன? என்ன கேட்டேன்? உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பார்த்ததில்ல என் பொண்டாட்டியா ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். நான் அதை கேட்கலாம். அப்புறம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டேன். ஏன் உங்கள் அப்பங்கிட்ட சொல்லும்போது, உங்கள் அப்பங்கிட்ட பேசும்போது
என்ன பண்ணிட்டு இருந்த? புருஷனை சைட் அடிச்சிட்டு இருந்தியா? ம் அப்படியெல்லாம் இல்லை. அப்புறம் அப் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்கிறீங்களா? இவ்வளோ நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன். இன்னொரு 6 மந்தில் காலேஜ் முடிச்சிடும். முடித்ததுக்கப்புறம் அப்பாவோட பிஸ்னஸ் எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கணும். ஏன்னா அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இதுக்கப்புறம் நான் தான் பார்த்துப்பேன் உன்னையும். அப்பாவை நாளைக்கு கூட்டிகிட்டு வரேன். கூட்டிகிட்டு வந்துட்டு பேசிட்டு இன்னும் 2 நாளில் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். உன்னை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன். 2 நாள்லையா? நான் படிக்கணும். என் கூட இருந்துட்டு படி, நான் சொல்லித்தரேன். எல்லா டவுட்டையும் நான் கிளியர் பண்ணுறேன். வேறு ஏதாவது இருக்கா? நான் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லை. உங்கள் பேர் என்ன? ஏன் அப்படி பார்க்குறீங்க? இல்லை, புருஷனோட பேரே தெரியாமல் லவ் பண்ணியிருக்கா. அது ஏன் தப்பு இல்லை, உங்கள் தப்பு. ஃபஸ்ட்டு உங்கள் பேரை சொல்லியிருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு வந்தீங்க, லவ் பண்ணுறோம், நீங்கள் கிஸ் பண்ணீங்க, நான் இருக்கேன்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி போயிட்டீங்க? என்னை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் உங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ரொம்ப கெட்ட பையன். ரொம்ப ரொம்ப கெட்ட பையன், அதுவும் விஷயத்தில். அது எனக்கு தெரியும். ஆமாம், பின்ன என்னை பேச விடாமல் பொழுதுனிக்கும் கிஸ் பண்ணிட்டே இருந்தா அப்புறம் அப்படி தான் சொல்லுவாங்க. சரி, பேச்சு மாற்றாதீங்க. உங்கள் பேர் என்ன? ஜியான் ஜாங்கோ. ஜியான் ஜாங்கோ. ஓய், திருப்பி சொல்லு. ஜியான் ஜாங்கோ. கரெக்டாக சொல்கிறேன்னா? இன்னொரு வாட்டி சொல்லு. ஜங்குக்கா. ஜங்குக்கா, என்னை எப்போ கல்யாணம் பண்ணிக்கிற? இப்போ தான் கல்யாணம் வேணான்னு. அது நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏய் கொல்லச்சி, அண்ணா ஸ்கூலெல்லாம் முடி, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன் முடியாது? அப்புறம் ஜங்குக்கா, என்னை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோ, என்னை உன் கூடவே வச்சுக்கோ. அப்புறம் நீ என் கூட இருந்தா என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது. உன்னை மட்டும்தான் சாப்பிடணும்னு தோணும். முழுசா. ஜங்குக்கா, 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 இது லிஃப்ட்குள்ளே இருக்க தெரியலையா? இது என் மாமனாரோட ஆஃபீஸ். அவன் கேட்பான் என்னை பற்றி. என்கிட்ட அவனாவது வந்து கேட்பானா என்ன? போதும், எனக்கு பத்தலையே. எனக்கு பத்தவே இல்லை. சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. நான் லிப்ஸ்டா அது. எவ்வளோ அழகாக இருக்கு பாரு இந்த லிப்ஸ். அப்படியே ஜெரி பழத்தை கொண்டு வந்து ஒட்ட வச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அவ்வளோ அழகாக அவனுடைய தம் ஃபிங்கரை வச்சு ஜிம்மனோட லிப்ஸ் அப்படியே ரொம்ப சாஃப்டாக ரப் பண்ணுறான். ஜிம்மன் அவ்வளோ க்யூட்டாக ஜங்குக்கை பார்த்துட்டு ரொம்ப ஸ்லோவாக அவனுடைய ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். ஜிம்மனோட 2 ஹேண்டையும் ஜங்குக்கோட அவனுடைய ஒரு ஹேண்டால் அப்படியே அவ்வளோ டைட்டாக லாக் பண்ணி ஜிம்மனோட ஹெட்டுக்கும் மேலே அப்படியே தூக்கி பிடிச்சிருக்கான். அவள் அப்படியே க்யூட்டாக நின்றுட்டுருக்கான். ஜங்குக்கு அவ்வளோ அழகா அவனுடைய தம் ஃபிங்கரால் ஜிம்மனோட லிப்ஸ் அப்படியே ரொம்ப சாஃப்டாக ரப் பண்ணுறான். ஜங்குக்கா, ஜங்குக்கா, என்ன
அது அது வந்து ஓய் ம் அன்றைக்கே நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? உன் லிப்ஸை இப்படி டைப் படிக்காத, அவ்வளோ அழகாக இருக்கு. அதுலேயும் இந்த அப்பர் லிப் நான் அழகாக இருக்கு தெரியுமா? சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஐ கொலச்சி ஐஸ் ஓப்பன் பண்ண. எதுக்கு ஐஸ் ஓப்பன் பண்ணுன்னு சொன்னேன்? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாக அவனுடைய ஐஸை ஓப்பன் பண்ணுறான் ஜங்குக். அப்படி அவ்வளோ அழகாக பெண்ட் பண்ணி அவனுடைய ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறான். ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்த ஜிம்மனோட கண்ணை பார்த்த ஐ லவ் யூ, ஐ லவ் யூ குலஜி. என்னது? ஓ, திருப்பி சொல்ல மாட்டியா? இது வரைக்கும் என்கிட்ட லவ்னு சொல்லவே இல்லை. கல்யாணமே ஆக போகுது, இப்போ வரைக்கும் லவ்யான ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அது சொல்லு. சொல்லுன்னு சொன்னேன். பிடிக்கலன்னா சொல்ல, நான் படிக்க ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஷர்ட் அப்படி அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறான். ஜங்குக்கு அப்படி ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணிட்டு அவனை அப்படி அவனுடைய ஷர்ட்டை பார்த்துட்டு அப்படியே ஜிம்மனை தான் பார்க்குறான். ஜங்குக்கா சொல்லு. அது அது சொல்லு. ஐ லவ் யூ ஜங்குக்கா. கேட்கல. ஐ லவ் யூ ஜங்குக்கா. ஜங்குக்கா ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஜங்குக்கா. என்ன விட்டுற மாட்டோம்ல? ஏய் லூசானி, ஏன்? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் லவ் பண்ணேன். உன்னை என் கூடவே வச்சுக்கணுன்றதுக்காக தான் லவ் பண்ணேன். அதனால தான் உங்கள் அப்பங்கிட்ட வந்து பேசினேன். இதை பாரு, எந்த இடத்துலையும் என் அப்பாவோட நேமை யூஸ் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் உனக்காக எனக்கு நீ வேணும். அதுக்காக என் அப்பாவோட நேமை நான் யூஸ் பண்ணேன். வந்து ஐ லவ் யூ. புரிஞ்சுதா? ஐ லவ் யூ. அது குளிச்சிங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ அழகாக நிமிர்ந்து பார்க்குறான். பயப்படுறியா? இல்லை. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் ஏன் பொறுத்தவரை கூட இன்னும் என்கிட்ட உன் காதில் சொல்லவே இல்லை? நீ என்னை லவ் பண்ணுற, கல்யாணம் ஆக போகுது, எல்லாமே தெரியும். ஆனால் நான் ஆசைப்படுறது எல்லாமே ஒரே ஒரு வாட்டி உன் மனசுக்குள்ள இந்த காதலை என்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உன் கண்ணு ஐ லவ் யூ ஜங்குக்கா, ஐ லவ் யூ ஜங்குக்கான்னு சொல்லுது. ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவன் லிப்ஸை தான் பார்க்குறான். அவன் லிப்ஸ் அவ்வளோ க்யூட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்கு. எப்போ சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிப்ஸை பார்த்துட்டு அவன் அப்படியே ஜிம்மனை தான் பார்க்குறான். ஜிம்மனை அப்படியே க்யூட்டாக பார்த்துட்ருக்கான். என்னாச்சு? அதில்ல ஜங்குக்கா என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அவ்வளோ க்யூட்டாக கேட்டுட்ருக்கான். இப்போ வரைக்கும் ஜங்குக்கோட ஷர்ட் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்கான்.
அவன் அப்படியே க்யூட்டாக பார்க்குறான் நிமிர்ந்து. அந்த லிஃப்ட்குள்ளே யாருமே இல்லை. அவங்க 2 பேரும் மட்டும்தான் நின்றுட்டுருக்காங்க. இப்போது நிமிர்ந்தா அவ்வளோ க்யூட்டாக நிமிர்ந்து ஜங்குக்கோட ஐஸே பார்க்குறான். ஜங்குக்கோ எப்படா லவ் யூன்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக அவன் லிப்ஸையே பார்த்துட்ருக்கான். இப்போது ஜமந்தா ஐ லவ் யூ ஜங்குக்கா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக்கு ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணிட்டு அவனை அவ்வளோ அழகாக ஹக் பண்ணிக்கிறான். அவனுடைய ஹேரில் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. 2 பேருமே அவ்வளோ அழகாக ஹக் பண்ணியிருக்காங்க.